அஸ்ஸலாமு அலைக்கும். தவ்ஹீத் சகோதரர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் இமாம்களின் காட்டுதலை ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். சரி, அவ்வாறு கூறும் நீங்கள் ஏற்காத ஒன்றை பற்றியே நீங்கள் குற்றம் சொல்கிறீர்கள், பின்பற்றுவதை ஏன் குற்றப்படுத்துகிறீர்கள்? எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். அதான நியாயமான கருத்து. பொதுவாக நான் என்னுடைய உரையினுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லி காட்டினேன், எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் எந்த ஒரு இமாமாக இருந்தாலும் குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை அவருக்கு என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் சம அறிவு அல்லாஹ் என்ன செய்யலை, படைக்கலை. மார்க்கத்தில் ஞானம் உடையவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, வமை யூத்தில் ஹக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கஸீரா, யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவன் ஏராளமான நன்மைகளை என்ன செய்து விட்டான், கொடுக்கப்பட்டு விட்டான். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு, உங்களில் யார் குர்ஆனை நன்கு தானும் கற்று மற்றும் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நபியான தொலை வைப்ப தகுதியானவங்க யார் குர்ஆனை நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்களோ, யார் சுன்னாவை நபியோட நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தொலை வைப்பதற்கு தகுதியானவர் நபியான என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதர்களுக்கு எது கடமை என்று சொன்னால், ஒரு மார்க்க அறிஞருக்கு கடமை என்ன, அவர் குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், அதை மக்களுக்கு என்ன செய்யணும், அவர் எடுத்து சொல்லணும். அப்போ எந்த ஒரு இமாமாக இருந்தாலும் ஒரு இமாம் சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பது தௌஹீத் ஜமாஅத்தோட கொள்கை கிடையாது. அதை நாம் இன்னைக்கும் சொல்கிறோம், நேற்றும் சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறோம், என்னைக்கு சொல்லுவோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லானா இல்லையா? அதாவது அல்லாஹ் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இந்த இறைவன் சிறந்தவனா அல்லது நேர்வழி காட்டப்பட்டாலே தவிர நேர்வழி காட்ட மாட்டானே அவன் சிறந்தவனா? அல்லாஹ் கேட்கிறான். பின்பற்றப்படுவது யார் தகுதியானவன்? அல்லாஹ் நமக்கு டைரக்டா நேர்வழி காட்டுறான். பிற மக்கள் நமக்கு எப்படி நேர்வழி காட்ட முடியும்? நேர்வழி காட்டப்பட்டால் அவன் நமக்கு என்ன செய்ய முடியும், நேர்வழி காட்ட முடியும். அப்போ ஒரு இமாமு, ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர், அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு, நான் என்னுடைய கருத்தை இந்த வசனத்திலிருந்து விளங்கினேன், நான் என்னுடைய கருத்தை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கினேன் என்று சொல்லும் போது அந்த கருத்து சரியாக இருக்கும் என்றால் அது அந்த இமாமை பின்பற்றுவதாக ஆகாது, எந்த மனிதரையும் பின்பற்றுவதாக ஆகாது. சமூகத்தில் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சமமான அறிவை கொடுக்கல. அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை படித்து சொல்வதன் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். இங்க மேட்ரு என்ன, மனிதர்களுடைய சுய கருத்தை பின்பற்றக்கூடாது என்பதுதான் இங்க அடிப்படை. இப்போ ஒரு இமாம் என்ன செய்யறாரு, ஒரு சட்டத்தை சொல்றாரு, நாம தொழும்போது என்ன செய்யணும், விரல் அசைக்கிறோம், அதுக்கு என்னப்பா ஆதாரம்? தொழும்போது வாயில் பின் ஹுஜ்ர் அவர்கள் நபிகள் நாயகத்தை உற்று கவனித்தார்கள், நபிகள் நாயகம் 2 விரல்களை மடக்கினார்கள், ஹதீஸ்ல அப்படி வருது. வஹல்லக ஹல்கத்தன், ஒரு வளையம் விட்டார்கள். ரஃபா இஸ்பாஹு, தன்னுடைய ஒரு விரலை உயர்த்தினார்கள். யுஹர்ரிகுஹா யதுபிஹா, அதை பிரார்த்தனை செய்தவர்களாக அசைத்துக் கொண்டே இருந்தார்கள், விரல் மூலம் பிரார்த்தனை செய்து அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த ஹதீஸ் இருக்குது, அதனால விரல் அசைக்கலாம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றார். ஹதீஸை காட்டார், கரெக்டா இருக்குது, விரல் அசைக்கணும். இது அவருடைய கருத்து, அவர் எதை காட்டாரு, ஹதீஸை காட்டாரு. இப்போ அறிஞர் வர்றாரு, என்னப்பா செய்யணும், அஷ்ஹது அல்லாஹ் அங்க தூக்கிட்டு இல்லதான் போற்றணுங்கிறார். இன்னொரு அறிஞர் சொல்றாரு, இல்ல அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதுதான் தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். இப்போ நம்ம கேட்கணும், நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க. இது உங்களுடைய சொந்த கருத்தா அல்லது நபிகள் நாயகம் செஞ்சாங்களா? ஆதாரத்தை கேட்டால் ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் எங்கேயாவது சுத்தி வளைச்சு எப்படி, அதாவது துவாக்களில் சிறந்த அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸ் லைஃபா எடுத்துக் கொள்வோம். துவாக்களில் சிறந்த அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், அதனால நம்ம அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் தூக்கும் போது கையை உயர்த்தணும் இப்படி சொன்னா இது என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு ஆலிம்கிட்ட, அஜரத்து 7ஆம் ஃபாத்தியா ஓதலாமா? 7ஆம் ஃபாத்தியா ஓதலாம், அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லது சூரா 7 வசனங்கள், அதனால 7ஆம் ஃபாத்தியா ஓதலாம். ஹஜ்ல சஃபா மர்வா மத்தியில் ஓடுறோமா இல்லைங்களா, 7 தடவை ஓடுறோம். தவாஃப் சுத்துறோமா இல்லைங்களா, 7 தடவை சுத்துறோம். 7 நாளைக்கு ஜும்மா தொழுகிறோம், அதனால 7ஆம் ஃபாத்தியா ஓதலாம். உண்மையில் நான் கேலிக்கு சொல்லல, மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஃபத்வா. 3ஆம் ஃபாத்தியா ஓதலாமா? 3ஆம் ஃபாத்தியா ஓதலாம். என்ன ஆதாரம்? இந்த ரசூல்லா 3ஆம் ஃபாத்தியா ஓதனா காட்டா முடிஞ்சு போச்சுல. இல்ல மக்ரிப் தொழுகை 3 ரக்காத்து, மாசத்துல 3 நாள் என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். 3 நாள் ரசூலா நோன்பு வைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி 3 இருக்குமா இல்லையா? இதெல்லாம் எடுத்து, அதனால 3ஆம் ஃபாத்தியா ஓதலாம். 40ஆம் ஃபாத்தியா ஓதலாமா? 40ஆம் ஃபாத்தியா ஓதலாம். என்ன ஆதாரம்?
மூசா நபி தூர்சினா மலைக்கு 40 நாள் போனாங்க, அதனால என்ன செய்யலாம், 40 நாள் பார்த்தியா என்ன செய்யலாம், ஓதலாம். திரும்ப நம்மால் ஒரு ஆள் கேள்விக்கு சொன்னார், உங்கள் முகத்தில் 7 தடவை ஓங்கி குத்துறது சுன்னத்துன்னாரு. எப்படி சுன்னத்து? அலுகம் சூரா 7 ஆயத்து, அதனால அது சுன்னத்து. இப்போ இங்கே மேட்ரு வந்து இந்த அறிஞர் சொன்னதால் மறுப்பதில்லை, அவர் சொல்வது குர்ஆன் சுன்னாவில் இல்லை, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செய்கிறார் அவர் சொல்லுகிறார். அப்போ குர்ஆன் சுன்னாவில் இல்லாத செய்யாதீங்க நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிக்காட்டு. இது அடிப்படை. ஒரு மனிதர் சொல்லிவிட்டால் மறுக்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் உள்ள அடிப்படையே கிடையாது. சூரா சொல் பல்லிகு அன்னி வலவாயானா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தால் எடுத்து சொல்லுங்கள் என்னாங்க. குர்ஆனை நீங்களும் கட்டு மற்றவங்க கற்றுக் கொடுங்கன்னாங்க. மார்க்கத்தை நல்ல முறையில் போதிக்கக்கூடிய ஆலிமுக்கு மறுமையில கூலி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு அறிஞர் ஆய்வு செய்து சரியாக தீர்ப்பளித்தால் அவருக்கு 2 கூலி, தவறாக தீர்ப்பளித்தால் அவருக்கு எத்தனை நன்மை? 1 நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும். மண் சலக்க தரீக்கல் இல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹலல்லாஹு லஹு தரீக்கன் இலல் ஜன்னah, யார் வந்து கல்வி தேடும் பாதையில் பயணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை லேசாக்குகிறான். மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று இருக்குதா இல்லைங்களா? அப்ப இங்க வந்து மதுஹப் என்பது என்ன, எந்த கோணத்தில் அணுகப்படுகிறது? சாவி கிதாபில் தஃப்சீர் சாவி அதில் எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு 4 இமாம்களுடைய கருத்து வந்து, மதுஹப்புடைய கருத்து வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருந்தாலும் மதுஹப்பை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னா இது வந்து நம்மளுக்கு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமா, சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குமா? குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருந்தாலும் 4 மதுஹப்புக்கு எதிரான செய்யக்கூடாது, எதிரான கருத்தை வந்து சொல்லக்கூடாது. அப்படி நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் நரகத்தை கொண்டு போய் சேர்க்குமா? எத்தனையோ சட்டங்கள், பல்வேறு சட்டங்கள் செய்து குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருக்குது. அப்போ குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக இருக்கும்போது நான் அதைத்தான் செய்வேன் என்று சொல்வது தவறு நாம சொல்லி காட்டுறோம். பல சட்டம், 1-2 கிடையாது, ஏராளமான சட்டங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பல்வேறு உரைகளில் நாம் விமர்சிச்சிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ மக்ரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குது, அதை வந்து பாங்கு இகாமத் உடன் அப்படின்னு போட்டுக்காங்க. ஏன் இப்போ மக்ரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குல்ல, அதை விரும்பியவங்க தொழலாம்ல, நீங்கள் ஏன் அதை இல்லாமல் ஆக்குறீங்க? இல்லை இல்லை, எங்கள் மதுஹப்பில் அப்படி தான் இருக்கு. நான் இப்போ நான் மதுஹப்பை எடுக்கிறதா சுன்னாவை நான் எடுக்கிறதா? நபிகள் நாயகம் சுன்னா விரும்பியவன் தொழதான் இருக்குது, நீங்கள் தொழ விடாமல் ஆக்குறீங்க. இப்போ எதை எடுக்கிறது? அப்போ இதுக்கு இப்போ எங்கள் மதுஹப் இப்படி தான் சொல்லுதுங்கும் போது இந்த சிந்தனை, இந்த அடிப்படை நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுமா, நரகத்துக்கு வழிகாட்டுமா? ஒமா கானதி மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அயக்கூன் லஹுல் கைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வது ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன கிடையாது, உரிமை கிடையாது. குர்ஆனில் எத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இப்படி குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் அதான் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலுன ஜன்னா, என்னுடைய உம்மத்தில் எல்லாமே சொர்க்கம் செல்வார்கள், இல்லாமன் அபா, என்னை மறுத்தவனை தவிர. நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் தூதரே, உங்களை மறுத்தவன் என்றால் யார்? வமன் அத்தாஅனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ், எனக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ் கட்டுப்பட்டவன், என்னை ஏற்றுக்கொண்டவன். வமன் அசானி, எவன் எனக்கு மாறு செய்கிறானோ ஃபக்கத் அபா, அவன்தான் என்னை மறுத்தவன். மன் அமித் அமதன் ஃபலைஸ அலை அம்ருனா ஃபஹுவரத்துன், நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்ட்ட மறுக்கப்படும். அதனால வந்து நாம எந்த அறிஞருடைய கருத்தா, நிறைய இமாமுடைய கருத்து நாங்களே சொல்றோம். அகமது இமாம் இப்படி சொன்னாங்க, ஷாஃபி இமாம் இப்படி, நீங்க எப்படி சொல்லலாம் கேட்க முடியாது. யாருடைய கருத்தா இருந்தாலும் அது குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. நாம் என்ன செய்யறோம், இந்த கேள்விக்குரிய பதிலா நாம் சொல்லிக்கணும்.